அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் படங்கள் மருத்துவமனை வாயிலில் ஒட்டப்பட்டிருக்கின்றன. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அன்வர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த நேபாளத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு காரணமாக, அதாவது இந்த பேரிடர் பாதிப்பு காரணமாக 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அந்த நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்காக அந்த உயிரிழந்தவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் காத்மாண்டுவில் உள்ள மருத்துவமனையில் பிணவரையின் வெளியே ஒட்டப்பட்டுள்ளது. தங்களின் உறவினர்களின் நிலை குறித்து அறிவதற்காக ஏராளமான, அதாவது அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் அந்த மருத்துவமனையின் வளாகத்தில் திரண்டு வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை அந்த நேபாள காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்பு அமைப்புகளின் அறிவிப்பின்படி குறைந்தது 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த நேபாளத்தில் உள்ள சித்வான், நவல்பராசி மற்றும் ரசுவா உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலிருந்து இந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை அந்த பகுதிகளில், அதாவது அந்த இமயமலை பகுதிகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் உட்பட 1300க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் அவர்களுடைய அடையாளங்கள், தகவல்கள் பெறப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பெரு வெள்ளம் காரணமாக இந்த தொலை தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில், மற்றொரு புறம் இந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காண்பதற்காக அந்த பிணவரையின் வெளியே அவர்கள் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண அவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் காத்மாண்டுவில் உள்ள டீச்சிங் மருத்துவமனையின் பிணவரையின் வெளியே ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில், இந்த மருத்துவமனை வளாகத்தில் அந்த உயிரிழந்தவர்கள், அதாவது காணாமல் போனவர்கள், தங்களுடைய உறவினர்கள், தங்களது நண்பர்களுடைய உடல்கள் இருக்குமா, அந்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்குமா என்பது அந்த நிலை குறித்து அறிய ஏராளமானோர் அந்த மருத்துவமனையின் வளாகத்தில் திரண்டு வருகிறார்கள். இந்நிலையில் இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் காரணமாக இதுவரை 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் அடுத்தடுத்து மீதமுள்ளவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.